மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைய நாளிலும் பெண் என்பவள் வலிமையின் அடையாளம், அவள் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அவள் நம்பிக்கையின் அடையாளம், பொறுமையின் அடையாளம், அன்பின் அடையாளம், பகிர்வின் அடையாளம். இப்படியாக அநேக காரியங்களை பெண்களை பற்றி சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையும் இப்படியாக சொல்கிறது, வலிமையும் கண்ணியமும் அவளுடைய ஆடையாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள் என்று நாம் வேதத்திலே படிக்க முடிகிறது. ஆம், நிச்சயமாக குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் சோர்ந்து போனாலும், அநேக வேலைகளிலே இடருற்றாலும் அவர்களை சோர்வடைய செய்யாமல் நம்பிக்கை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தவும் தைரியப்படுத்தவும் ஒரு பெண் மட்டுமே அப்படியாக செயல்பட முடிகிறது. ஆண் சோர்ந்து போகும்போது பெண் என்பவள் தன்னம்பிக்கை கொடுத்து அவர்களை உயர்த்துகின்றவர்களாக, ஆண்டவரிடத்திலே அவர்களுக்காக மன்றாடுகின்றவர்களாக நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக கூட பெத்தானியாவிலே தொழுநோயாளி வீட்டிலே இயேசுவும் சீடர்களும் இருக்கும்போது நறுமண தைலம் பூசிய இந்த பெண்ணை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பெண் ஆண்டவரிடத்திலே வந்தவுடன் நறுமண தைலத்தை அந்த குப்பியை எடுத்து உடைத்து அதிலிருந்து தைலங்களை அவர் தலையிலே ஊற்றி பூசி, உடல் முழுவதும் பூசி, காலிலே பூசி, தன்னுடைய தலைமயிற்றாலேயே எல்லாவற்றையும் பூசி அவருடைய பாதங்களுக்கு முத்தமிடுகிறாள், கரங்களுக்கு முத்தமிடுகிறாள். இப்படியாக தன்னுடைய அன்பையும் தன்னுடைய அர்ப்பணிப்பையும் அங்கே அவள் வெளிப்படுத்துவதை காண முடிகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த சீடர்களும் கூட அநேக விமர்சனங்கள், இந்த காரியம் எதற்கு, இதை இந்த நறுமண தைலத்தை விட்டு தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாம், அல்லது இது தேவையில்லாத ஒன்று, இப்படியான அநேகமான விவாதங்களும் விமர்சனங்களும் எழும்பின வேளையிலும் அதையெல்லாம் ஒரு விஷயம் அவர் பொருட்படுத்தாமல் தான் வந்த நோக்கம், என் ஆண்டவரிடத்திலே என்னுடைய அன்பை நான் எப்படி செலுத்துவது, என்னுடைய நோக்கத்திலே நான் உறுதியாக இருப்பது, என்னுடைய அன்பை ஆண்டவரிடத்திலே நான் அர்ப்பணிப்போடு தெரிவிப்பது என்பதான காரியத்தில் அந்த பெண் மிக தெளிவாக தன்னுடைய காரியத்தை செய்து முடித்தார். இப்படியாக ஆண்டவரின் வாய்ச்சொல்லின் வழியாகவே இந்த பெண்ணை குறித்து இந்த நற்செய்தி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பெண்ணினுடைய செயலும் சொல்லப்படும் என்று ஆண்டவரே சாட்சி பகிர்கின்ற பெரும் சிறப்பை பெற்ற இந்த பெண்ணுடைய வாழ்வு அநேகருக்கு, நமக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஒரு முன் உதாரணமான காரியமாயிருக்கிறது.